வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சியிலே அமரு கேது அப்படிங்கிற புத்தியோடு சேர்ந்து அமர்கிறார். அதனால் ஞானக்காரகனான் அவருடன் சேரும்போது உங்களுக்கு மனதிலே சில குழப்பங்களும் உண்டாகும். இந்த குழப்பங்கள் ஒரு மாதிரி கிளிம்சி மூடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றும் புரியலைங்க, எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் வந்துடும். அதுக்கேற்றாற் போல 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிராசியில் அமர்ந்தக்கூடிய செவ்வாய் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருப்பதனாலே வாக்கு தனம் போன்ற விஷயத்திலும் மாற்று கருத்தாக சில விஷயங்கள் எல்லாம் பேசி பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலே அதனாலே கொஞ்சம் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் அமர்வது அப்படிங்கிறது பார்க்கும்போது அவர் நேரடி பார்வையாக சனியால் பார்க்கப்படுவதனாலே நோய்வாய்ப்படுவதற்கான குடும்ப அன்பர்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முக்கியமாக ஜுரம் போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திர பகவானின் நல்லதொரு பயணமான ரிஷபராசியிலிருந்து சிம்மராசி வரைக்கும் வரப்போறார். அதனாலே தொழிலிலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. புதிய தொழில் எதனால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிற அன்பர்கள் இந்த வாரத்திலே அவசியம் செய்யலாம். அதற்கான கடை விரிவுபடுத்துறது, புதிய இடங்கள் பார்ப்பது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் அவசியம் இந்த வாரத்திலே மேற்கொண்டு தொழிலிலே அபிவிருத்தி செய்வதற்கான வேலைகளை செய்யலாம். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவார்கள். அதனால் வளமும் நலமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் ராசியை ராகுவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆசீர்வாதங்கள், உங்கள் பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூதாதையர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே நல்லதொரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது அதிர்ஷ்டமாக மாறும். அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கேபிடலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட மனசில் கிளேசம் இல்லாமல், அதாவது குழப்பம் இல்லாமல் எந்த விதத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கிளியராக இருக்கும். குழப்பத்தோடு நீங்கள் வேலை செய்யும் போது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் புதன் அமர்ந்திருப்பது 12ஆம் இடத்துல அமர்க்கிறார். புத்தி அப்படிங்கிறது 12ல் அமைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் மறதியும் தடைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதனாலே நீங்கள் உங்களுடைய தீர்மானமான தீர்வுகளுக்கெல்லாம் நல்லது ஒரு ஆலோசகரை கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடந்தீர்களால போதும். உங்கள் புத்தியை செலவு பண்ணி வேண்டாம், கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா விஷயங்கள் நல்லதாக நடக்கும். இல்லைன்னா பட்டு தெரிந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய செலவுகள் உண்டாகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா போதும். இந்த வாரத்தில் சனி ஜெயந்தி அப்படின்னும் இருக்குது. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனியின் பிறந்த நாள். அந்த நாளிலே அவசியம் நீங்கள் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு. எவ்வளவு தூரம் சிவ வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்கள், முக்கியமாக வேலை, தொழில் மற்றும் திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சில அன்பர்களுக்கு என்ன செய்கிறோன்னே தெரியல சார், எதுவும் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோக்கமே இல்லாத வாழ்க்கையை நடப்பவர்களுக்கு நோக்கமும் இலக்குகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும். முதலீடுகள் நல்லபடியாக நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும், மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே நல்லபடியாக அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணால் ஒரு நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் ஸ்ட்ரக்சர் ஆகிடும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.